இன்றைக்கு இந்த பவுலை பற்றி பார்ப்போம். இந்த பவுலை கர்த்தர் எப்படி தாயின் கற்பத்திலே அறிந்து வைத்திருந்து இவரை குறித்து ஊழியத்துக்கென்று பிரித்து எடுத்து இவரை ஊழியத்துக்கென்று எப்படி ஆயத்தப்படுத்தினார் என்கிறத கொஞ்சம் இன்றைக்கு பார்ப்போம். இந்த வசனங்களை வாசிக்கும் போது நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் பிரசங்கம் கேட்குறோம் இல்லையா, தேவனுடைய மகிமையை காண வேணும். இதில் மகிமையை காணுங்கள். தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளோ பெரியவர், எவ்வளோ அற்புதமானவர் என்கிறத இதில் நாம் ஒவ்வொருவரும் காண வேண்டும். இந்த பவுல் யார்? இவர் ஏன் எழுதுகிறாரு? அதுவும் யாருக்கு எழுதுகிறாரு? ரோமாபுரியில் உள்ள சபைக்கு எழுதுகிறாரு. அந்த சபை பெரும்பாலும் புறஜாதிகளால் நிறைந்த சபை. இதில் என்ன ஆச்சரியப்படத்தக்க காரியம்னா, பவுல் ஒரு யூத மார்க்கத்தில் வளர்க்கப்பட்டவர், பரிசேயராக இருந்தவர். யூதன்னா சாதாரண யூதன் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஜூ. ரொம்ப மற்றவர்களெல்லாம் ஒன்றுமே லாய்க்கே கிடையாது. மற்றவங்களெல்லாம் கடவுள் நினச்சி கூட பார்க்கறது இல்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஜூ இவர். அந்த மாதிரி ஒரு யூதர். அதனால் கிறிஸ்துவை குறித்த பிரசங்கம் வெளியில் வர ஆரம்பித்தப்ப அந்த பிரசங்கத்தை உழைக்கிறதுக்காகவே இவரை கூப்பிடுறாங்க. இவர் எருசலேமில் படித்தவர், இயேசு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி படித்தவர். பிறகு ஊருக்கு போயிட்டார், இயேசுவை கண்டதில்லை. பிறகு இந்த இயேசுடைய உபதேசம் போதிக்கப்படுறது. இயேசு எருசலேமில் அங்கே மரித்து உயிரோடு எழுந்து பரமேறிட்டார். அதன் பிறகு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படுகிறது, எங்கும் பரவுகிறது. எருசலேமில் தெருவுக்கு தெரு கூட்டம் நடக்குது. இதை ஒழிக்கிறதுக்காக யூதர்கள் இவரை கொண்டாடுறாங்க. தர்சு பட்டணத்துலேருந்து திருப்பி கொண்டாடுறாங்க. இவரை கொண்டாதான் தான் ஒழிப்பார் இவர். ஏன்னா ஜூவிஷ் ஸ்கிரிப்சர்ஸில், வேத வசனத்தில் ரொம்ப தேறினவர். இவங்களுக்கு எதிராக இவருடைய உபதேசம் தப்புன்னு காண்பித்து இவளை ஒன்றும் இல்லாமாக்கிறதுக்கு ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ள ஆள். அடிக்கவும் உதைக்கவும் கொல்லவும் கூட ரெடி கடவுளுக்காக. அப்படிப்பட்ட ஒரு ஆள். அதனால் இவரை கொண்டாடுறாங்க. ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிறார். கிறிஸ்துவுக்கு எதிராக, கிறிஸ்துவனுடைய சபைக்கு எதிராக, சபையே ஒழிக்கணும், கிறிஸ்தவ போதர்களே ஒழிக்கணும்னு வேலை செய்கிறாரு. வேலை செய்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், தமஸ்குவுக்கு போகிற வழியில் ஆண்டவரால் சந்திக்கப்படுகிறார். ஆண்டவரை சந்திக்கிறாரு. சந்தித்ததில் அவருக்கு பெரிய மாற்றம் ஏற்பட்டு கிறிஸ்தவத்தை போதிக்கிறவர் மட்டும் இல்லை, கிறிஸ்தவ போதனையை எதிர்த்து வருகிற எல்லாவற்றையும் தகர்த்தெறியக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக அவர் விளங்குகிறார். அவருடைய எக்ஸ்பர்டீஸ், ஜூவிஷ் ரிலிஜனில் இருந்த அவருடைய எக்ஸ்பர்டீஸு பிரமாதமாக உதவுது. இதில் பவுலை எப்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார், எப்படி பவுல் கிறிஸ்துவ அறியாததுக்கு முன்னாலேயே, இன்னும் கேட்டால் அவர் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே அவர் ஆண்டவர் அவரை ஒயர் பண்ணுறார், அவரை உருவாக்குகிறார். இப்பேற்பட்ட ஒரு வேலையை செய்ய முடியாது. 2 வேலை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த 2 வேலையை தான் அவர் செய்கிறார். அதுக்காக தான் அழைக்கப்படுறார். நம்ம படிக்கும்போது அதை பார்ப்போம். இந்த 2 வேலை என்ன? ஒன்று என்ன, யூத மதத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவத்தையே ஒழிக்கும்படியாக அதற்கு எதிராக கிளம்பி வருவார்கள் என்று தேவனுக்கு தெரியும். அந்த தாக்குதலிலிருந்து சபையை காக்க, அந்த தாக்குதல் மத்தியில் சபையை தழைக்க செய்ய வேணும், நிலை நிற்க செய்ய வேணும். அதுக்கு ஒரு ஆள் தேவை. அதுக்காக இவர் தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்டு இவர் அதுக்குன்னே உருவாக்கி கொண்டுறார். 2வது வேலை என்ன, புறஜாதிகள் மத்தியில் சுவிசேஷத்தை பரப்பணும். உலகம் முழுக்க யூதர்கள் அல்லாதவர்கள் மத்தியில் சுவிசேஷத்தை கொண்டு போகணும். அதுக்கும் இவர் தான் லாய்க்குன்னு அதுக்கேற்ற மாதிரி இவரை ஒயர் பண்ணுறார், இவரை உருவாக்குகிறார். 2 காரியம். ஒன்று, யூதர்கள் கிறிஸ்தவத்தை தாக்க போகிறாங்க, முயற்சி செய்ய போகிறாங்க. அதுக்கு எதிராக நின்று கிறிஸ்தவத்தை காத்து நிலைநிறுத்த செய்ய வேணும். அப்படிப்பட்ட ஒரு சரியான ஒரு ஆள் வேணும். அதுக்காக இவரை வளர்க்குறார் ஆண்டவர். புறஜாதிகள் மத்தியில் உலகம் முழுக்க சுவிசேஷத்தை பிரசங்கம். இதுதான் 2 வேலை இருக்குது. இந்த 2 வேலையை செய்கிறதுக்காக இவரை எப்படி உருவாக்குறார் பாருங்கள், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாருன்றதை கவனிங்க. ஒன்று, இவருக்கு அபார புத்தி கூர்மையை தருகிறார். இயற்கையாகவே பல தாளந்துகளை, கிருபைகளை, ஆற்றல்களை, திறமைகளை அவருக்குள்ளே தர்றார் ஆண்டவர். புத்தி கூர்மை, ஒரு பெரிய புத்தி கூர்மை உள்ள ஆட்களில் உலகத்தில் மிகச்சிறந்தவர்கள் ஒருவராக இவர் எண்ணப்படுகிறார். கிறிஸ்தவர்கள் மத்தியில் மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் மத்தியிலேயும் மிகச்சிறந்த சிந்தனையாளராக இவர் எண்ணப்படுகிறார் என்பதுதான் உண்மை. 2ஆம் உலக மகா யுத்தத்தின் கடைசியில் ஒரு பெரிய லெக்சர் சீரீஸ் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணாங்களாம் லண்டனில். சொற்பொழிவு. எதை பற்றிய சொற்பொழிவு? த கிரேட் மைண்ட்ஸ் ஆர் மாஸ்டர் மைண்ட்ஸ் ஆஃப் த ஏஜஸ். அதாவது காலாகாலமாக சிறந்த சிந்தனையாளர்களை பற்றிய சொற்பொழிவு.
சிறந்த சிந்தனையாளர், உலகத்திலே இருக்க சிறந்த சிந்தனையாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சொற்பொழிவு லண்டன் மாநகரத்தில் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது. யார் ஆர்கனைஸ் பண்ணது? கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், செக்குலர் பீப்புள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, பொதுவாக உலக ஜனங்கள். அந்த லிஸ்ட்டில் மாபெரும் சிந்தனையாளர்கள் அப்படின்ற லிஸ்ட்டில் பவுலை லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, உலகத்தார். அதுதான் சொல்கிறேன், பவுல் அப்போஸ்தலன் வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் பெரிய சிந்தனையாளர் மட்டும் இல்லை, உலகத்திலேயே ஒரு பெரிய மகா பெரிய சிந்தனையாளராக அவர் எண்ணப்படுகிறார். அப்பேற்பட்ட ஒரு மைண்டை கர்த்தர் அவருக்கு தர்றார். அவருக்கு சிந்திக்கக்கூடிய திறன், அலசி ஆராயக்கூடிய திறன், காரண காரியங்களை அலசி ஆராய்ந்து காட்டக்கூடிய ஒரு திறன், லாஜிக், ஒரு கோர்வையாக காரியங்களை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு திறன், தன்னுடைய தர்க்கத்தை, அதற்கான எல்லா ஆதாரங்களையும் எப்படி கேதர் பண்ணுறது, கேதர் பண்ண ஆதாரங்களை, எடுத்து வைத்த ஆதாரங்களை எப்படி ஒன்று திரட்டி அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறது, எப்படி அதை பிரமாதமாக யாரும் எதிர்த்து நிற்கிறவங்களாம் ஓடி போகணும் அந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது ரோமரில் பார்ப்போம். நம்ம அவருடைய மைண்டு, அவருடைய லாஜிக், அவருடைய ரீசனிங் பவர், அவருடைய லாஜிக், அவருடைய ஆர்கியூமெண்ட்ஸு, அதனுடைய ப்ரில்லியன்ஸ், எப்படி அதை கொண்டு வர்றாரு, எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறாருன்றதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேச்சுரல் எபிலிட்டியை இது வந்து நடுவில் ஆரம்பிக்க முடியாது பாருங்கள். ஒரு ஆள் பிறந்து வளர்ந்து 20 வயசுக்கு பிறகு இதை செய்ய முடியாது. இது வந்து சின்ன வயசுலேயே, அதாவது தாயின் கற்பத்தில் உருவாகும் போது அந்த மூளையை அப்படிப்பட்ட ஒரு திறன்மிக்க மூளையாக, சிந்திக்கக்கூடிய ஒரு மூளையாக, ஆழமாக சிந்தித்து அலசி ஆராயக்கூடிய ஒரு மூளையாக, அப்படிப்பட்ட ஒரு மூளை அறிவை உடையவராக அவரை கர்த்தர் உருவாக்குகிறார் தாயின் கற்பத்திலே. ரெண்டாவது, அவர் யூதரா வந்து பிறக்கிறார். அதுவும் கர்த்தருடைய திட்டத்தின்படி தான். எபிரேயன், பென்யமின் கோத்திரத்தான், பரிசேயன் அப்படின்லாம் சொல்கிறாரு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய யூத பின்னணியை பற்றி. அந்த யூத பின்னணி எவ்வளோ முக்கியம் பாருங்கள். யூதனா பிறக்கிறாரு, அதில் ஒரு பரிசேயனாக இருக்கிறாரு. அன்றைக்கு இருந்த உலகத்திலே மிகச்சிறந்த பரிசேயன்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறார் எருசலேமில், கமாலியல் என்கிற ஒரு ஆள்கிட்ட. இன்றைக்கி இருக்கிற மிகச்சிறந்த யூனிவர்சிட்டிக்கு போகிற மாதிரி அது. அப்படி படித்து யூத வேத புஸ்தகத்தில், பழைய ஏற்பாட்டில், அதுவும் நியாயப்பிரமாணத்தை வியாக்கியானம் பண்ணுகிறதுல ஒரு பெரிய சிறப்பான ஆற்றல் மிக்கவராய் அவர் விளங்குகிறார். அவர் யார்கிட்ட படித்தாரோ அந்த ஆள மாதிரி அவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்கவராக விளங்குகிறார். அது மட்டும் ஆற்றல் மட்டும் இல்லை, வைராக்கியம் மிக்கவராக அவர் விளங்குகிறார். இந்த யூத பின்னணி கடவுள் அதை கொடுக்குறார் அவருக்கு. கடவுள் அதில் பிறக்க செய்கிறார், அப்படி வளர செய்கிறார், அப்படி படிக்க செய்கிறார். இதெல்லாம் கடவுள் நடத்துகிறார். இவர் கடவுள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே, இவர் கடவுளை அறிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே, இவர் இயேசு அறிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடியே, ரட்சிப்புக்கு முன்னாடியே ஆண்டவருடைய வாழ்க்கையில் அப்படியே நடத்துகிறார். ரெண்டாவது, இவர் ஒரு ரோம பிரஜை. இந்த ரோம பிரஜையாக இருக்கிறத பற்றி அவரே சொல்கிறார் பாருங்கள். ஒரு அப்போஸ்தலர்கள் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எருசலேமில் ஒரு தேவாலயத்துக்குள்ளே போகிறாரு. போயிடப்போ ஒரு பெரிய மாபு வந்து அவரை சூழ்ந்து கொண்டு அவரை அடிக்கிறதுக்கு வர்றாங்க. அப்போ ஒரு சேனாதிபதி இவரை மீட்டு வெளியே கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து 27ஆம் வசனத்தில் இவர்கிட்ட கேட்குறாரு, நீ ரோமனா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு சொல் என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். அதுக்கப்புறம் பாருங்கள், சேனாபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். நிறைய காசு கொடுத்து வாங்கினப்பா என் பிரஜை, என்னுடைய ரோம பிரஜைன்ற அந்த ஸ்லாக்கியத்தை, நான் ரோமனுங்கிறத காசு கொடுத்து, இன்றைக்கி கூட பல நாடுகளில் காசு கொடுத்து வாங்கலாம் சிட்டிசன்ஷிப்பு. அப்படி வாங்கியிருக்காம சொல்ல, நான் எவ்வளோ நிறைய காசு கொடுத்து வாங்கினேன்னு, நீ எப்படி பிரஜை அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா யூதனாச்சே, நீ எப்படி பிரஜைன்னு கேட்குறாரு. சொல்கிறாரு, நானும் இந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாக பிறந்தேன் என்றார். பிறப்பிலேயே நான் ரோமன் அப்படின்றார். அப்போ ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ரோமராக பிறக்கிறது, ரோம பிரஜையாக இருக்கிறதுனா ஒரு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். ஏன்னா ரோம பிரஜைக்கு சில ஸ்லாக்கியங்கள் கொடுக்கப்படுது. அவங்க லேசில் நீங்கள் அரெஸ்ட் பண்ணி அடிக்க முடியாது. கோர்ட்டில் போய் ஆர்டர் ஆகி இத்தனை அடி கொடுக்கலான்னு வந்த பிறகு தான் அவனை அடிக்க முடியும். இல்லைன்னா சும்மா கை வைக்க முடியாது போலீஸ் ஸ்டேஷனில். அந்த மாதிரி ஒரு ரோம பிரஜைக்குரிய உரிமைகள் இருக்கிறது. அப்போ இந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாக நான் பிறந்தேன் அப்படிங்கிறார் கர்த்தர்.
அந்த மாதிரி ஒரு பின்னணியில் பிறக்க வைக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் ரோமன் மட்டும் இல்லை, அவர் அந்த காலத்தில் சொசைட்டி எப்படி பிரிஞ்சிருந்ததுன்னா, அடிமைகள் சுயாதீனர் அப்படின்னு, ஃப்ரீ அண்ட் ஸ்லேவ் அப்படின்னு அடிமைகள் இருந்தாங்க இல்லையா அந்த காலத்தில். அதனால் சமுதாயம் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. அடிமைகளாக இருப்பாங்க, இல்லைன்னா சுயாதீனராக இருப்பாங்க. சுயாதீனனாக இருந்தால் பெரிய பாக்கியசாலி நீங்கள். அந்த சுயாதீனனாக பிறந்தவன் நான்ன்றார் அவர். சுயாதீனனாக பிறந்த ஒரு மனுஷன், ஃப்ரீ பார்ன் ரோமன் சிட்டிசன் இவர். அது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். அது அதை நிறைய இடத்துல அவர் பயன்படுத்துகிறார் பாருங்கள். ஒரு தடவை அடித்து கையை காலெலாம் கட்டி உள்ளே போட்டாங்க பாருங்கள். சொல்கிறாரு, நான் ரோமன் ஒன்று எல்லாத்தையும் அவுத்து விட்டு நீ தயவுசெய்து போ அப்படின்றான். ஏன்னா தப்பாக பண்ணிட்டோம், இந்த ஆளை போட்டு அடிச்சிட்டோமே, ரோமன் விசாரிக்காமல் அடிச்சு விட்டோமேன்னு சொல்லி அவன் போன்றான். போக மாட்டேன்னு நிற்கிறாரு. உங்கள் மேஜிஸ்ட்ரேட்லாம் கூப்பிட்டு என்னை எப்படி அடித்தாங்க, நான் எப்படி போவேன், நான் வந்து எனக்கு நியாயம் சொல்லுன்னு நிற்கிறாரு. அதாவது உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை கொண்டு போகிறதுக்காக கர்த்தர் அவருக்கு இந்த ரோம பிரஜை என்கிற ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்காரு. ட்ராவல் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறதுக்காக எல்லா இந்த ஸ்லாக்கியங்களையும் அனுபவித்து அதை பயன்படுத்திக்கிட்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்காக கர்த்தர் இந்த ஸ்லாக்கியத்தை அவர் கொடுத்துருந்தார். அதை அவர் ஒரு தடவைக்கு மேலே பயன்படுத்துகிறார். அந்த ஸ்லாக்கியம் தனக்கு கடவுள் இதை கொடுத்தாருன்னு அறிஞ்சு அதை பயன்படுத்துகிறார் அவர். அடுத்தது 4வது, தர்சு பட்டணத்தில் வளர்கிறார். அது ஏன் ரொம்ப முக்கியம்னா, அந்த காலத்தில் கிரேக்க கலாச்சாரம் எங்கும் பரவி கிடந்தது. இயேசு வர்றது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிரேக்கர்கள் ஆண்டு கொண்டிருந்தாங்க உலகத்தையும். அவங்க தங்களுடைய கலாச்சாரத்தையும் மொழியும் எங்கேயும் பரப்பி வச்சுருந்தாங்க. கிரேக்க கலாச்சாரம் தான் உலகம் முழுக்க பரவி இருந்தது பாருங்கள். இவர் அந்த கலாச்சாரத்தில் ஊறி திளைத்தவர். ஏன்னா கிரேக்க கலாச்சாரத்துக்கு பேர் போன இடம் அந்த காலத்தில் ஏத்தன்ஸ் அலெக்சாண்ட்ரியான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் 3வது ஒரு பட்டணம் இருந்தது, அது அவ்வளோ ஃபேமஸாக இல்லை. ஆனால் கலாச்சாரத்தில், கிரேக்க கலாச்சாரத்தில் திளைத்த ஊர்களில் அது ஏத்தன்ஸுக்கும் அலெக்சாண்ட்ரியாவுக்கும் கொஞ்சம் கூட சளைச்சது கிடையாது. அதுக்கு ஈக்குவலாக கிரேக்க கலாச்சாரத்தை வளர்த்த ஊர் அது தர்சு பட்டணம் என்கிறது. அந்த பட்டணத்தில் வளர்கிறார். ஆகவே படிக்கும்போதே அந்த கிரேக்க போயட்ஸு, ஃபிலாசபர்ஸ் இவர்களை பற்றியெல்லாம் படித்து, அதனால தான் அத்தேன பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணும்போது ஏத்தன்ஸில் கோட் பண்ணுறாரு. அவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க, அப்படி சொல்லியிருக்காங்கன்னு கோட் பண்ணுறாரு. உலகம் முழுக்க போகும்போது இவருக்கு அந்த க்ரீக் கல்ச்சர், ரோமன் சிட்டிசன்ஷிப்பு, ஜூவிஷ் ஹெரிட்டேஜு, அப்புறம் அளவு கடந்த ஆற்றல் மிக்க ஒரு மூளை, இந்த 4 காரியங்களும் எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தது என்பதை யோசித்து பார்க்கணும். கர்த்தர் அவர் அப்படி உண்டாக்கியிருக்கார். எதுக்கு? யூதர்கள் சபையை தாக்க போகிறாங்க, அந்த தாக்குதலிருந்து அவரை காக்கும்படியாக. அதை நல்லா செஞ்சார் பாருங்க. பல்வேறு விதங்களில் யூதர்களை தாக்குனாங்க. இவங்களை சொன்னாங்க, இவங்க விருத்த சேதனத்தை நம்புறதில்லை கிறிஸ்தவர்கள், அதனால தான் யூதர்களுக்கு விரோதமான நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கல, நியாயப்பிரமாணம் விருத்த சேதனம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, இவங்க பண்ணுறது இல்லையாகும். பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர்லாம் அதை பயங்கரமாக போதிக்கிறார். அவருக்கு விருத்த சேதனம் அத்துப்படி நல்லா தெரிஞ்சவர். அவர் அதை எதிர்த்து போதித்து வேணவே வேணாது அப்படின்னு நிரூபிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, எருசலேமுக்கே சென்று அப்போஸ்தலர்கிட்டே இந்த கேஸை கொண்டு போய் அவங்கள்ட்டே ஓகே வாங்கிட்டு வர்றாரு. யாரும் பதில் சொல்ல முடியாது விட்டு அந்த மாதிரி ஆர்கியூ பண்ணக்கூடிய ஒரு திறன்மிக்க ஒரு ஆள் இவர். அது மட்டும் இல்லை, பேதுரு ஒரு தடவை அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்திருந்தப்போ எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. புறஜாதிகள்லாம் உட்காந்துருக்காங்க, எல்லாம் சாப்பிட்றாங்க. அங்கே புறஜாதியர்கள் அதிகம் அந்த சபையில். யூதர்கள் புறஜாதியோடு உட்காந்து சாப்பிட மாட்டாங்க சாதாரணமாக. பேதுரு உட்காந்து சாப்பிட்றாரு, ஏன்னா எல்லாம் சாப்பிட்றாங்களே. பவுல் அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு போதகராக இருக்கிறார். திடீர்னு எருசலேம்லேருந்து ஒரு யூத குரூப் ஒன்று வருது. அதை பார்த்த உடனே டக்குன்னு அவங்கள பிரியப்படுத்துறதுக்காக, ஐயோ நான் இந்த குரூப்பில் இல்லை, இவங்களோட உட்காந்து சாப்பிட்லங்கிற மாதிரி ஏஞ்சிக்கிட்டார் பாருங்க. பவுல் நல்லா வச்சு வாங்கிட்டார் அவரை. நீ யூதனாக இருந்துக்கிட்டு ஒரு புறஜாதியான் மாதிரி நடந்துக்கிற இப்போ அப்படின்னு, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதாவது அவர் கன்வின்ஸ்ட் ஆகிட்டார். இதெல்லாம் யூத மார்க்கத்தில் இப்படியெல்லாம் கொண்டாந்துட்டாங்க, இதெல்லாம் தேவையே கிடையாது. விருத்த சேதனத்தை கர்த்தர் தான் கொடுத்தாரு, ஆனால் அதை எந்த அர்த்தத்துக்காக கொடுத்தாரு, எதுக்காக கொடுத்தாருன்றதை விளங்கிக்காமல் சும்மா அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த புறஜாதியார்கிட்ட ஒன்றும் வச்சுக்கூடாது அப்படின்றதெல்லாம் இந்த யூத ரேஸை, இனத்தை பாதுகாக்கிறதுக்காக கிறிஸ்து வருகிற வரைக்கும், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற வரைக்கும் இவர்களை ஒரு தனி என்டிட்டியாக,
ஒரு தனி ஜனக்கூட்டமாக தேவனுடைய மக்களாக பாதுகாத்து சுவிசேஷத்தை கொண்டுறதுக்காக அப்படி பண்ணார். இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளாமல் அவங்க பாட்டுக்கு ரட்சிப்பே எங்களுடைய தான், புறஜாதியாருக்கு ரட்சிப்பே கிடையாதுன்ற அளவுக்கு போயிட்டாங்க. எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, நான் ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன் பாருங்கள். அதாவது யூதர்கள்லாம் பரலோகத்துக்காக அவங்களுக்கு தான் தகுதி உண்டு பரலோகம் போகிறதுக்கு, புறஜாதியாரெல்லாம் நரகத்தில் விறகு தேவையில்லை அதுக்காக உண்டாக்குனார் கடவுள்ன்ற மாதிரி போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு தவறாக புரிஞ்சு வச்சுருந்தாங்க. பவுல் அதெல்லாம் தகர்த்து எறிகிறார், தகர்த்தெறிஞ்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்குறார். அப்போ யூத மார்க்கத்திலிருந்து வந்த தாக்குதலிருந்து காக்கிறதுக்கு பெரிதும் உதவுகிறார். முக்கியமாக என்னென்னா, யூதர்களுக்கு என்னென்னா, இந்த புதிய ஏற்பாட்டு உபதேசம் பழைய ஏற்பாட்டுக்கு எதிரானதாக தெரிகிறது அவங்களுக்கு. இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக நினைக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு எதிரானது, மோசேக்கு எதிரானது அப்படின்னு தான் பேசுகிறாங்க. அதை இவர் இப்போ தமஸ்குக்கு போகிற வழியில் இயேசுவை சந்தித்த பிறகு அங்கேருந்து நேரம் அப்படியே அரேபியா போயிட்டார் பாருங்க. போயிட்டு வருஷ கணக்கில் உட்காந்து ஆராயிறார், வசனத்தை ஆராயிறார், படிக்கிறார். இவர் படித்த பழைய ஏற்பாட்டை திரும்பி படிக்கிறார். முன்ன இயேசு அதில் தெரியவே இல்லை அவருக்கு, பரிசேயரை போல தான் படித்து வச்சுருந்தார். அதை இப்போ இயேசுவை சந்தித்த பிறகு படிக்கிறாரு. ஒவ்வொரு பக்கத்திலேயும் இயேசுவை காண்கிறார். பழைய ஏற்பாடே இயேசுவை தான் போதிக்கிறதுங்கிறத காண்கிறார். இயேசு சொன்னது ரைட்ன்றதை நம்புகிறாரு. வேத வசனத்தை நீங்கள் ஆராய்கிறீர்கள், அதில் என்னை பற்றி சொல்லியிருக்குதுன்னார் இயேசு. இயேசுவை பார்க்குறாரு இவர். புதிய ஏற்பாட்டின் சத்தியம், இந்த புது உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டவைகளின் நிறைவேறுதல் என்கிறத பார்த்து புரிந்து கொள்கிறார். அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க இது எதிரானதுன்னு. இவர் நினைக்கிறாரு இல்லை, இதை பற்றி தான் பழைய ஏற்பாடு முழுக்கவே போதிச்சிருக்குது, அதனுடைய நிறைவேறுதல் தான் இது, இயேசு மூலமாக உண்டான ரட்சிப்பு அப்படின்லாம் சொல்லி புரிந்து கொண்டு இப்படி அதை போதிக்கிறார். அப்போ யூத மதத்தின் தாக்குதல் நிற்க முடியல சபைக்கு எதிராக. சபை வளர்ந்து பெருகுகிறது, யூத மார்க்கத்தை காட்டிலும் வேகமாக பெருகி உலகம் எங்கும் பரவுகிறது. ரெண்டாவது நோக்கம் உங்களுக்கு சொன்னேன், சபையை யூத மதத்தின் தாக்குதலிருந்து காக்கிறது மட்டும் இல்லை, உலகம் முழுக்க புறஜாதிகள் மத்தியில் சுவிசேஷத்தை கொண்டு போகணும் இல்லையா. சொல்கிறார் அவர் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி எப்படி சொல்கிறார் பாருங்கள். 9:22 சொல்கிறாரு, எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். ஆல் திங்ஸ் டு ஆல் மென். எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன்னு எல்லாரும் சொல்ல முடியாது பாருங்கள். எல்லாருக்கும் எல்லாம் ஆகிற அந்த புத்தி கிடையாது, அந்த மாதிரி ஒரு ப்ராட் மைண்டு கிடையாது எல்லாருக்கும். இவருக்கு நல்லா விளங்குது. எல்லாருக்கும், நான் யார்கிட்ட போனாலும் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். யூதர்கள் மத்தியில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியும், புறஜாதியார் மத்தியில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் அப்படிங்கிறார். சிலர் தங்களுடைய கலாச்சாரத்தில் ஊறி திளைச்சி அதிலே தான் இருப்பாங்க பாருங்கள். இங்கேருந்து நீங்கள் 10,000 மைல் தூரம் கொண்டு போய் விட்டிங்கனாலும் அவன் இதே மாதிரி தான் நடந்துக்குவான். அவன் வித்தியாசமாக நடந்துக்க தெரியாது அவனுக்கு. அவங்க மத்தியில் எப்படி நடந்துக்கணுங்கிறது புரிஞ்சிக்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாத ஆளாக இருப்பான். ஆனால் இவர் சுவிசேஷத்தை நல்லா புரிஞ்சு வச்சுருந்தார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கு. அது மட்டும் இல்லை, இந்த சுவிசேஷத்தை யார்கிட்ட பிரசங்கம் பண்ணுறாரு அந்த ஆட்களை நல்லா புரிஞ்சு வச்சுருந்தார். அந்த ஜனங்களை, புறஜாதியாரை நல்லா புரிஞ்சு வச்சுருந்தார். அப்பேற்பட்ட ஒரு மென்டாலிட்டி ஆண்டவர் அவர் கொடுத்துருக்காரு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறார். அப்போ எல்லாருக்கும் நான் கடனாளி, எல்லாருக்கும் நான் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணோம் அப்படிங்கிறார். பேதுருக்கெல்லாம் இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யூதருக்கு மட்டும்தான் பிரசங்கம் பண்ணணுன்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அவரை கொண்டு போய் புறஜாதியாருக்கு பிரசங்கம் பண்ணுற வைக்கிறதுக்குள்ள ஆண்டவருக்கு போதும்னு ஆயிடுச்சு. வானத்திலேருந்து எல்லா 4 கால ஜீவனும் இறங்கி வர்ற மாதிரி காமிச்சு, தரிசனம் காமிச்சு, அடித்து புசின்னு சொல்லி, இவர் ஐயோ நான் இதெல்லாம் சாப்பிட்றது இல்லையேன்னு சொல்லி, அப்புறம் நான் சாப்பிட்லாம், நான் சுத்தமானதுன்னு சொல்கிறது நீ எப்படி அசுத்தம்னு சொல்லலாம் ஆண்டவர் சொல்லி, அப்புறம் ஆண்டவர் தெய்வாதீனமாக ஒரு ஆளை அனுப்பிச்சு இவரை கூப்பிட்டு வர சொல்லி ஒரு ரோம நூற்றுக்கு அதிபதிக்கு காட்டி இவர் எங்கே தங்கியிருக்காருன்னு சொல்லி இவரை போய் கூப்பிட்டு வர சொல்லி, அப்படி தான் அந்த கொர்நேலிய வீட்டுக்கு சுவிசேஷம் போது பாருங்கள். அவர் அங்கே போய் அந்த புறஜாதி மத்தியில் பிரசங்கம் பண்ண வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அங்கே போன பிறகு கூட ஆரம்பிக்கிறதே ஒரு மாதிரி தான் ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு தெரியும், யூதர்கள் புறஜாதிகள்கிட்ட ஒன்றும் வச்சுக்க மாட்டாங்க, அப்படி இருக்கு, நான் உங்கள் மத்தியில் இன்றைக்கி வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். அதனால தான்
இவர் பிரசங்கம் பண்ணி முடித்து அவங்களுக்கெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டார்னு தெரிஞ்சு தான் ஆண்டவர் நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன், பரிசுத்தாவியாக அவங்க மேலே ஊற்றிட்டார். இவர் பேசிகிட்டு இருக்கும்போதே ஊற்றிட்டார். ஏன்னா அவ்வளோ க்ளோஸ் மைண்டட்னஸ், ஒரு பரந்த மனப்பான்மை இல்லை. சுவிசேஷம் எல்லாருக்கும் போகணுங்கிறத புரிஞ்சிக்கல பாருங்கள். அங்கேயே யூதர்கள் மத்தியே இருந்தாங்க. பவுலுக்கு கர்த்தர் பெரிய ஒரு விடுதலையை கொடுத்துருந்தார். அந்த விஷயத்தில் சுவிசேஷத்தை புறஜாதியாருக்கு எங்கும் கொண்டு போய் எடுத்து செல்ல வேணும்னு சொல்லி ஒரு பெரிய வாஞ்சையை கொடுத்துருந்தார். சரி, அப்போ ஒரு மனுஷனை எப்படி கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறாருன்னு பார்க்கும்போது கர்த்தருடைய மகிமையை நாம் காண்கிறோம். பிறப்பிலேயே, அதாவது தாயின் கற்பத்தில் உருவாகிற நேரத்திலேருந்தே அவரை அணைகிறார். இந்த வேலைக்குனே அவரை உருவாக்குகிறார். அப்படிப்பட்ட திறனை, ஆற்றலை, பேக்ரவுண்டை உடையவராக உருவாக்குகிறார், நடத்துகிறார். இப்படிதான் நம்மளையும் நடத்துகிறாருன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக